ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. கைஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது மணப்பாடு. வெற்றிக்குரிய கொடுங்க. இப்போ பாருங்க மக்களே, தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி போட் இருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய போட்டா அது பெரிய போட்டா. பெரிய போட்டு ஆக்சுவலா இது வந்து சைலண்ட் பீச்னு சொல்லுவாங்க. அலையே இருக்காது, நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா குளிக்கலாம். அங்க வந்து ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, அனுமதி நிலையம்டா வலை மாதிரி போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஜாலியாவே குறிக்கலாம். இந்த சர்ச்சு இப்ப நம்ம காட்டுறோம்ல சர்ச்சு, இந்த சர்ச்சுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பீச் இருக்கு. அந்த பீச் வந்து ஒரு முரட்டுத்தனமான பீச், பிரம்மாண்டமான பீச். அலை வந்து செம்ம வேகமா இருக்கும். அது முரட்டுத்தனம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அங்க ஒரு கீழே ஒரு சர்ச் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிணறு. ஈவன் பாத்தீங்கன்னா கடலை ஒட்டியே இருக்குது. கடலுக்கிட்ட தான், கடல் தான், ஆனா அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி. நண்பர்களே, மணப்பாடு வந்துட்டோம். திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா சரியான கூட்டம். ஆனா திருச்செந்தூர்ல வர கூட்டம் வந்து மணப்பாடுக்கும் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கும் ஏன் வரலன்றது ஒரு மிகப்பெரிய டவுட். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுமே ஹிடன் ஜெம்மா தான் இருக்கு. அதுலேயுமே குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பீச் இருக்குது, குலசை பீச்னு. அங்கே நாங்கள் போகல, கவர் பண்ணல. பட் ஆனால் மணப்பாடு பீச்சை வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இடத்த காட்டுற இருக்கோம். அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதுக்கு அடுத்து வந்து ஒரு ஊத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அந்த ஊத்தோட ஸ்பெஷல் என்ன, ஊத்து எப்படி தோன்றுச்சுன்னு அங்கே போய் காட்டுறோம். இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதாவது கலங்கரை விளக்கம் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கம் வந்து திங்கக்கிழமை மட்டும் லீவு. எங்களோட கெட்ட நேரம் அந்த கலங்கரை விளக்கத்துக்கு எங்களால் போக முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா திங்கக்கிழமையை தவிர்த்துட்டு எப்போ வேணால் வாங்க. ஏன்னா திங்கக்கிழமை வந்து அது லீவு. இந்த இடம் ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்கு. பட் ஆனால் இங்கே கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமாம், நான் இந்த இடத்தெல்லாம் வந்து படத்துல தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது ரொம்ப சிங்கம் படத்தில் வரும். அனுஷிகா வந்து இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சூர்யா வந்து காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஒரு அருமையான இடம். வேற என்ன படம், நீர்ப்பறவை. நீர்ப்பறவையில் வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. நல்ல லொக்கேஷன்லாம் நல்ல சூப்பராக இருக்கு. ஹீரோயின் வந்து இவங்க தான். முட்டிகள் போட்டுட்டு இவர்கிட்ட வந்துட்டு இது கேட்பேன், ஆசிட் இருக்கு சொல்லி. வாங்க முட்டிகள் போட்டுவாங்க. அந்த முட்டைகள் போட்டு கேட்கறதுக்கு பேர் என்னடா? பாவ மன்னிப்பு. போய் கேளு. இப்ப அந்த ஊத்து தண்ணி ப்ரோ இப்ப ஊத்து தண்ணி அங்கதான் இருக்கா? காட்டுங்க. அது கிடையாது. இந்த அழகான காட்சியை பாருங்க. இதுதான் புனித சவேரியாரோட ஆலயம். அவரு வாழ்ந்த இடம் இது. அவர் வந்து இங்கதான் வந்துட்டு உயிர் பித்தாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அதோட வரலாறு வந்து நாங்க பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸா உங்களுக்கு மேல ஓவர்லேல ஒரு இதாகவும் போடுறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க, உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸை பார்க்கலாம் வாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த ஏரியாவா மணப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து முத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்குன்றத தெரியப்படுத்துனது யாரு, எப்படி தெரியும்? எனக்கு வந்து அது கரெக்டா என்னால தெரியல. ஆனா திருச்செந்தூர் வந்தப்ப பசங்கள்ல தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, மணப்பாடு போங்க நல்லா இருக்கும். நீதானா அது? ஏதோ கேமராமேன் தான் அது சொன்னது. ஆக்சுவலா எனக்கே சத்தியமா ஞாபகம் இல்லை. பசங்கன்னு சொன்னோன்னதான் அது நான் தான் தோணுது. ஆக்சுவலா எனக்கு எப்படி ஞாபகம்னா, 2020 வந்து ஒரு அண்ணனோட கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் திருச்செந்தூருக்கு, ஆஃபீஸ் மேட்ஸோட. ஸோ அப்படி வந்தப்ப மணப்பாடு போங்கன்னு சொல்லிட்டு வேன் டிரைவர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அப்படிப்பட்ட இடம் தான் உனக்கு மட்டும். மணப்பாடு இது வரைக்கும் யாராவது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா போகணும்? இல்லை, இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. நான் இன்னைக்கு தான் முதல் தடவை வரேன். நீ தான் கேள்வியும் போடுறேன். ஆனால் இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து நினச்சி பார்த்ததோட அருமையாக இருக்குது. இப்படி இருந்தால் காலையிலே வந்து இங்கே ஃபுல் டே இருந்து வந்துருக்கலாம்.
அதே மாதிரி மக்களே இங்க வந்து 7 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாரும் வந்து 7 மணிக்கு மேல இங்க 7 மணியோட க்ளோஸ். அதுக்கு மேல இங்க அலோடு கிடையாது. ஸோ நீங்க வரதுன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க. யாரும் ஈவினிங் 6 மணிக்கு வந்துடாதீங்க. இந்த பாருங்க, ஹோலி வாட்டர் ஸ்ட்ரீம், குகை கிணறு, புனித நீர் ஊற்று. ஹோலி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் வந்து நோயுற்று இருந்த காலத்துல வந்து குடிக்க தண்ணீர் தேடுறப்ப அவர் கையில கிடைச்ச குச்சியால நோண்டி ஒரு ஊர்த்து உருவாக்குறாரு. அந்த பேர் வந்து ஆக்சுவலா சவேரியார். அவர் பேர் வந்து சவேரியார். அவர் வந்து ஏற்படுத்தின ஊத்துல வந்து பக்கத்துல கடல் இருக்கா, கடல் இருக்கும் போதே அந்த ஊத்து நீர் வந்து இனிச்சிச்சு. ஸோ அதுதான் இந்த நல்ல தண்ணியா மாறிடுச்சு. அதுதான் அவருக்கு குடிக்க பயன்படுச்சு. அதை வந்து நம்ம நேர்ல போய் பார்ப்போம், டேஸ்டே பண்ணலாம். பிரான்சிஸ் சேவியர். இந்த காயின்ஸ் எல்லாம் போடுறாங்க, வேண்டுதல். அப்படியே வாங்க. இங்க வந்து கொடுக்கலன்னா நம்ம இதுதான் அந்த ஊற்று தண்ணி, கிணத்துல இருந்து எடுத்தது. சேவியோ, அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? குடிச்சு பார்த்தீங்களே? குடிச்சு பார்த்தேன், நல்லா பியூரா இருந்துச்சு, நல்ல தண்ணி. பக்கத்துலேயே கடல் இருக்கு, இருந்தாலும் அந்த அளவுக்கு உப்பெல்லாம் இல்லை, சூப்பரா இருக்கு. சவேரியார் உருவாக்குன தண்ணியவே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா அவர் வந்து இந்த ஸ்பாட்ல தான் இருந்திருக்கிறாரு, உயிர் போயிருக்குது. உயிர் அவ்வளவுதாங்க. ஸோ இங்கதான் வாழ்ந்து வந்தாரு. அந்த ஆக்சுவலாக இப்போ நம்ம குடிச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக முற்றிலும் ஃப்ரீ. இதுக்காக எந்த காஸ்ட்டும் கிடையாது. பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு புனித நீர் மாதிரி தான் காஸ்ட்டு அவங்க சார்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் அங்கே ஒரு காணிக்கை உண்டியல்னு ஒன்று இருக்குது. நம்மளால முடிஞ்ச காணிக்கை அதில் செலுத்தலாம். நம்ம சார்பாக நம்ம சேவியோ ஐயா வந்து காணிக்கை செலுத்திட்டாரு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த சப்போர்ட் பண்ணுங்க, இந்த இடத்த மேலும் வளர்றதுக்கு ஷேர் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. இன்னொன்று வந்து நாங்கள் வெரி லக்கி தான். ஏன்னா வந்து நீங்களே பாருங்க, கேட்டை பூட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து புனித சவேரியாரை அவரோட பிளெஸ்ஸிங்ஸை பெற்றுட்டு அந்த புனித நீரை வந்து குடிச்சிட்டு நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நாங்கள் போகிறோம். இந்த இடத்த பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு நேச்சுரல் ஸ்பெக்டாகுலர் பிளேஸாக இருக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூரையும் குலசேகரப்பட்டினத்தையும் முடிச்சுட்டு ஒரு 3-4 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வாங்க. ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து சுட்டு எரிச்சிரும், அதனால் என்ஜாய் பண்ண முடியாது. செகண்ட் வந்து 7 மணிக்கெலாம் ரெஸ்ட்ரிக்டட்னு சொன்னோம்ல, நீங்கள் அப்போ வந்து இந்த ஊர் மக்கள் கதையை நினச்சி பாருங்கள். ஸோ அவங்களும் 7 மணிக்கு மேலே எந்த ஆக்டிவிட்டீஸும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஜாலி, இந்த ஏரியாவில் இருக்காங்க, ஜாலியாக நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு சைக்ளோன் வந்துச்சுன்னா இவங்களோட வேலை முடிஞ்சு, ஒரு கடல் கொந்தளிப்பு வந்துச்சுன்னா இவங்களோட வேலை முடிஞ்சு, சீற்றம் வந்தாலே வெளியே தூக்கி அடிச்சிடும். அந்த மாதிரின ஏரியா. மூணு பக்கமுமே தண்ணி. இப்போ உங்களுக்கு ஃப்ரேமில் தெரியுற அந்த லைட் ஹவுஸ் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நைட் டைமில் வந்து அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும், இதை சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஐலாண்டு தான். 4 பக்கமும் உனக்கு கடல் சூழ்ந்து இருந்துச்சுன்னா அது ஐலாண்டு. ஏன்னா நம்ம வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வந்து ஆற்று பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அது வந்து கடலோட பேக் வாட்டர் வந்து ஜாயின் பண்ணுற இடம். ஆறு தண்ணி, ஏரி தண்ணி, அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மினி ஐலாண்டு தான். ஆனால் அதை வந்துட்டு இவங்க எந்த அளவுக்கு நம்ம வச்சு பராமரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது ஒரு சின்ன டூரிஸ்ட் வந்து ரொம்ப ஜாம் ஆகுது ஸ்பாட்டு மாதிரி தான், டூரிஸ்ட் ஸ்பாட்டே தான். என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச்சு, உங்களுக்கு வந்து கருவாடு, மீன் ரிலேட்டடாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சீ ஃபுட்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அப்பயே டக்குன்னு விற்றுருவாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், கூறு போட்டு விற்றுருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அதை வந்து காய வச்சு கருவாடாக இருக்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு 2-3 வெரைட்டிஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என் சைஸுக்கும் இருக்குது, என்னோட பாதி சைஸுக்கு இருக்குது.
ஆமா அதோ பக்கத்துல இருக்காரு பாருங்க, இவர் சைஸு கூட இருக்குது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரே வித்தியாசமா இருக்குது. ரெண்டாவது அவங்களே உப்பெல்லாம் போட்டு, அப்புறம் நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். வாங்க போலாம். நண்பர்களே, திருச்செந்தூர் ட்ரிப்பில் இப்போ திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ஹைவேல இருக்கோம். ஆல்மோஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறது தான் பேலன்ஸு. டீக்கால டீயை குடிச்சிட்டு ஒரு 10-10:30 போல் மதுரை பாட்டிலில் போயிட்டு டிஃபனை சாப்பிட்டு வேலையை முடிச்சிடாட்டு தான். விடிய காலைல 2 மணிக்கு ஆரம்பிச்ச ட்ரிப்பு இன்னைக்கு விடிய காலைல 2 மணிக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்பு ஓரளவு காலையில் கொஞ்சம் நச ஆரம்பித்தாலும் முடியும் போது நல்லா பிளஸ்ஃபுல்லாக மணப்பாடில் முடிஞ்சிருச்சு. இதை பற்றின ஃபீட்பேக்கை பற்றி நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்தோம். காலையில் வந்து அதிகாலை 1:30 மணிக்கு ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே ட்ரிப்பு ஒரு மாதிரி போச்சு. அப்புறம் அந்த திருச்செந்தூர் கோயில் போனோம், அங்கே சரியான ரஷ்ஷு. அதில் வந்துட்டு ரொம்ப டங்குவரெலாம் அறுந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து தொடையெல்லாம் எரியுது, உள்ள ஒரு அறுத்து தொடையெல்லாம் எரியுது. இவரெல்லாம் மாற்றிட்டுலாம் வந்துட்டாரு டவுசர்லாம். ஓகே, உள்காயங்கள் பல அந்த மாதிரி. நீங்களும் வாங்க. உங்களோட சேவையோக தான் பல டீகள் அங்கங்க அடிப்பொடியெல்லாம் அப்புறம் விடு. நீ இப்போ வந்திருக்கல ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் ஜோடியா தான் போயிருக்க. இது இந்த டைம் என்ன சொல்லி வந்தீங்க? வீட்டில் திருச்செந்தூர்னு சொல்லி தான் வந்தீங்களா? அவங்களையும் கூப்பிட்டேனே. பழனி போகிறப்ப சொல்றாங்க. என்னோடது ஒன்றும் இல்லை மக்களே, ஆஸ் யூஷுவல் தான். எனக்கு இது ஒரு 4-5வது டைம் வந்து விசிட் வந்திருக்கேன். எனக்கு 4th or 5th தான். ஸோ ஆஸ் யூஷுவல் இது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நல்ல என்ஜாய்மெண்ட்டு. எத்தனை டைம் போனாலும் நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூர் மட்டும் போகாமல் நியர்பை தான் எல்லாமே. ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 1/4 மணி நேரம், அந்த 20 மினிட்ஸ் தான் ட்ராவலிங் டைமு. ஸோ அதை வந்து பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருக்குது. எங்களுக்குமே இப்போ ரஷ் ஆனதுனால கருக்குவேல் ஐயனார் கோயில்னு ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து தாமிரபரணி அசுரன் ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதையுமே மிஸ் பண்ணிட்டோம். நீங்களும் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பழனி முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து திருத்தணி போகலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. திருத்தணி இல்லைடா, திருச்செந்தூர் முடிஞ்சிருச்சு. திருத்தணி ஆரம்பிக்க போகிறோம். திருத்தணி திருவண்ணாமலை அந்த சைடு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். மக்களின் சப்போர்ட்னால நல்லபடியாக போயிட்டு வருவோம்னு நம்புகிறோம். இதோட முடிக்கிறோம். அமுகு துமுகு அமால் டுமா